எம்எஸ்வி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்ட எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் 1700 படங்களுக்கு மேல் இசையமைத்த மாபெரும் கலைஞன். தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி மொழி படங்களுக்கும் இசையமைத்த மெல்லிசை மன்னர். இவரின் குருநாதர் ராமமூர்த்தி அவர்களுடன் இணைந்து 750 திரைப்படங்களுக்கும் தனியாக 930 படங்களுக்கும் இதில் தமிழில் மட்டும் 800 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். 13 வயதில் மேடை கச்சேரிகள் நடத்தியவர். ஹிந்தியில் ஷங்கர் ஜெய்கிஷன் என்ற பெயரில் பிரபலமடைந்த இசையமைப்பாளர்களைப் போல நாமும் அப்படி இருக்கலாம் என்று கூறி ராமமூர்த்தி அவர்களின் இணக்கத்தை பெற்றார். பணம் என்ற திரைப்படத்தில் ஆரம்பித்தது இருவரின் பயணமும். 1000 ஒருவன் வரை இணைந்து இசையை உருவாக்கினார்கள். 1995 எங்கிருந்தோ வந்தான் படத்தில் இருவரும் மீண்டும் இணைந்தார்கள். இளையராஜா அவர்களோடு செந்தமிழ் பாட்டு, மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் செல்வன் படங்களில் இணைந்தார் எம்.எஸ்.வி. அவர்கள். 1963 ஆண்டு ஜூன் 16 சென்னை ட்ரிப்ளிகன் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் ஹிந்து நாளிதழ் உதவியுடன் இயக்குனர் ஸ்ரீதர் மற்றும் சித்ராலயா கோபு அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் விஸ்வநாதன், ராமமூர்த்தி என்ற இருவருக்கும் மெல்லிசை மன்னர்கள் என்ற பட்டமும் வழங்கப்பட்டது. இவ்விருது வழங்கும் விழா பற்றி எம்.எஸ்.வி. அவர்களுக்கு சொல்லி கையோடு அழைத்து போக கவிஞர் அவர்களே நேரில் சென்றாராம். சிறுபிள்ளை போல எம்.எஸ்.வி. அவர்கள், எனக்கு விருதெல்லாம் வேண்டாம், முடிந்தால் பட வாய்ப்பு வாங்கி தாருங்கள் என்று அடம்பிடித்தாராம். அது பற்றி பிறகு பார்க்கலாம், உங்களுக்காக சிவாஜி அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கார், வாருங்கள் என்று கையோடு அழைத்து சென்றாராம் கவிஞர் அவர்கள். எம்.எஸ்.வி. அவர்கள் நல்ல நகைச்சுவையாளர் என்றும் பலர் கூறுவார்கள். சில படங்களிலும் நடித்துள்ள எம்.எஸ்.வி. அவர்கள் காதல் மன்னன் படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது இப்படத்தில் ஒரு பாடலை நான் தான் பாடுவேன் என்பது கண்டிஷன். பாடலாம் என்று ஓகே ஆன பிறகுதான் நடிக்க சம்மதம் தெரிவித்தாராம். இன்றைய தலைமுறை விவேக் மற்றும் அஜித் அவர்களுடன் களை கட்டியிருப்பார் எம்.எஸ்.வி. அவர்கள். அவரை படங்களில் பார்க்கும்போது தெரியும், வேகமாக நடப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். காதல் மன்னன் மற்றும் காதலா காதலா படத்திலும் ஒரு இடத்தில் நின்று பேச மாட்டார், ஓடிக்கொண்டே இருப்பார். இவர்களுடன் நடித்த கமல், பிரபுதேவா, ஸ்ரீவித்யா, ரம்பா, சௌந்தர்யா, விவேக், அஜித் ஆகியோர்களும் பின்னாடியே போய்கொண்டே இருப்பார்கள். இதனை படங்களில் கவனித்தால் தெரியும். சில படங்களில் அவருடைய இசையிலும் சில பாடல்களை அவரே பாடியிருக்கிறார். இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், கங்கை அமரன், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஜி.வி. பிரகாஷ் போன்ற இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடலை பாடியிருக்கிறார். இவர் சங்கமம் படத்தில் பாடலை பாடுவதற்கு அழைக்கப்பட்ட போது இந்த பாடலின் வரிகளை எம்.எஸ்.வி. அவர்கள் பாடினால்தான் உயிரோட்டமாக இருக்கும் என்று நினைத்த ஏ.ஆர். ரஹ்மான் போனில் தொடர்பு கொண்ட போது சரி என்ற எம்.எஸ்.வி. அவர்கள் டியூனையும் பாடலையும் அனுப்பி வையுங்க, சாதகமாக இருந்தால் பாடுகிறேன் என்று கூற ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களும் விடாம இல்ல நீங்க தான் பாடணும் என்றும் சொல்லிவிட்டார். பாடல் வரிகளையும் டியூனையும் பார்த்த எம்.எஸ்.விக்கு ஒரே புலம்பலாம். தனது மனைவி ஜானகி அம்மா அவர்களிடம், என்ன அதிர்ச்சியடைய வைத்து விட்டான் இந்த சின்ன பையன், இந்த ஹம்மிங் முடியாது என்றும் அவருடைய தேவையை என்னால் பூர்த்தி செய்ய முடியுமா என்று புலம்பிய எம்.எஸ்.வியிடம், உங்களால் முடியாது என்றால் அந்த தம்பிக்கிட்ட நேர போய் வீட்டில் சொல்லிவிட்டு வாங்க என்று மனைவி சொல்லவும் அதுவும் சரிதான் என்று கிளம்பிய எம்.எஸ்.வி. அவர்கள் ரஹ்மான் வீட்டிற்கு சென்றபோது அங்கு வீட்டில் சில அலங்காரங்கள் செய்யப்பட்டு இருந்தது. அதை பார்த்த எம்.எஸ்.வி. அவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. எம்.எஸ்.வி. அவர்களை வரவேற்று உபசரித்தார் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். என்ன இது, இன்றைக்கு என்ன என்று வினவ, ஒண்ணுமில்ல, இன்று எனது பிறந்த நாள், அப்படியே என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள், பாடலையும் பாடி கொடுத்துட்டு போங்க என்றவுடன் தட்ட முடியாமல் பாடித்தந்த பாடல்தான் சங்கமம் படத்தில் வரும் ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ற பாடல். சரி, டியூன் சொல்லி கொடுங்க, எப்படி பாடணும் என்றபோது, உங்களுக்கு நான் எப்படி சொல்லித்தர முடியும், நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பாடுங்கள், அதுதான் டியூன் என்றாராம். அதன் பிறகு எம்.எஸ்.வி. அவர்கள் அதில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து தனக்கே உரிய ஸ்டைலில் பாடி அசத்தினாராம். வருடங்கள் பல ஓடினாலும் இன்றும் அப்பாடல் நம்மிடையே நிலைத்து நிற்கிறது. பாடலின் உச்சரிப்பு அவ்வளவு தெளிவாக வரும்.
அவரிடம் இருந்து. பாடலை கேட்கலாமா என்றபோது, இப்ப வாய்ப்பில்ல, எடிட்டிங் செய்ய வேண்டி உள்ளது என்றும், பிறகு அழைக்கிறேன் என்றும் சொல்லி கை நிறைய பணம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தாராம் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். இதை அப்படியே எஸ்.பி.பி அவர்களிடம் சொல்லி மகிழ்ந்தாராம் எம்.எஸ்.வி அவர்கள். பிறகு அப்பாடலை ரேடியோவில்தான் நான் கேட்டதாகவும், பாடல் அருமை என்றும், பயங்கரமான ஆளு அவரு என்றாராம் எஸ்.பி.பி அவர்களிடம். எத்தனையோ படங்களின் இசையமைப்பாளர், பல கவிஞர்கள், பல பாடகர்களை உருவாக்கிய, ஆயிரக்கணக்கான டியூனை உருவாக்கிய எம்.எஸ்.வி ஒரு லெஜண்ட் என்று நாம் கூறி மகிழ்கையில், அவர் ரஹ்மான் அவர்களிடம், நீங்கள்தான் இசையமைப்பாளர், டியூன் நீங்கள் தான் சொல்லித் தர வேண்டும் என்று கேட்டார் எம்.எஸ்.வி அவர்கள். அங்கு நிலைத்து நிற்கிறது ஒரு கலைஞனின் தன்னடக்கம். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் என்ற வரிகளுக்கு ஏற்ப ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் அன்பில் மெய்மறந்து எம்.எஸ்.வி அவர்கள் பாடிய பாடல்தான் ஆளாள கண்ட பாடல். நீங்களும் கேட்டு பாருங்கள். அந்த ஹம்மிங்கும் நம்மை மெய்மறக்க வைக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன். லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன். நன்றி.